Hello friends, welcome back. Welcome to the channel Jana's Mommy. இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா how I got ready for a function. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எங்களுக்கு. ஸோ எப்படி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறேன் அப்படிங்கிறது தான் நான் காட்ட போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து வீக் டேஸில் வந்து ஐ கேனாட் டேக் லீவ் ஆக்சுவலி. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து லைவில் போகுது. அதாவது ப்ராஜெக்ட் வந்து அதோட எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஐ கேனாட் டேக் லீவ்ஸ். ஸோ அதனால் நான் வந்து பெர்மிஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து குழந்தைங்களும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடியாக எனக்கு டைமே இருக்காது. அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனும் போய் அட்டென்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நேரம் பெர்மிஷனும் எடுக்க முடியாது ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் த ப்ரீவியஸ் டே நைட் இட் செல்ஃப் ஆஃப்டர் த ஷிஃப்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நிறைய டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் டன் சம்திங் இந்த ப்ரீவியஸ் டே. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா சாரியை வந்து ப்ளீட்டிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் எப்படி ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஸோ என்னோட வார்ட்ரோப், ஸோ ட்ரெடிஷ்னல் வேர் வார்ட்ரோப். ஸோ திஸ் இஸ் த வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப் இஸ் நாட் நியூ டு யூ கைஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், இங்கே இயரிங் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் சாரீஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். வார்ட்ரோப் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட் வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அங்கே பிக் தி சில்க் சாரீ பேக். ஸோ இந்த பேக் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ என்னோட சில்க் சாரீ பேக். ஸோ இதை நான் எடுத்து இங்கே பெட்டில் வச்சிடுறேன். தென் ஐம் கோயிங் டு டேக் திஸ் டிசைனர் ப்ளவுஸ் பாக்ஸ். ஸோ டிசைனர் ப்ளவுஸ் பாக்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ டக்குன்னு பிக் பண்ணி மறுபடியும் அதே பேக்கில் வந்து நான் எடுத்து மறுபடியும் வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச சாரீ எதனா நான் வேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ பேக் இங்கே வச்சாச்சு. டிசைனர் ப்ளவுஸ். ஸோ டிசைனர் ப்ளவுஸ்ன்னு பார்த்தா ஸோ திஸ் ஒன் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ளவுஸ். ஸோ இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து இங்கே மேலே வந்து ஒரு பேட்ச் வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ மேலே இன்ஸ்டெட் ஆஃப் நாட் வந்து இந்த மாதிரி பட்டையாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஐ ஹாவ் அ போ. ஸோ இது ஒரு நியூ மாடல். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நான். ஸோ அது அப்படியே வந்து டெய்லர்கிட்ட சொல்லி எனக்கும் இந்த மாதிரி போ வைக்க சொன்னேன். ஸோ இட் லுக்ஸ் ஸோ க்யூட் ஆக்சுவலாக. ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு வேர் திஸ். அண்ட் திஸ் இஸ் த நார்மல் எம்ப்ராய்டரி. ஸோ ஐல் டேக் இட் டு த க்ளோசர் வியூ. ஸோ இது வந்து நார்மல் எம்ப்ராய்டரி. இந்த சச் அ லவ்லி பிளவுஸ். ஸோ ஐம் கோயிங் டு வேர் திஸ் பிளவுஸ். இந்த பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீ நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சாரீ வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பிளவுஸ்க்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஐ லவ் த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு சாரீ இதுவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு. ஸோ திஸ் வில் பி குட். அதாவது ஒரு கோல்டன் ஆரஞ்சு எல்லோ எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. இந்த சாரீ கூட நல்லாயிருக்கும் ஃபார் திஸ். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். ஸோ திஸ் வில் பி ஸோ குட். ஸோ ஐ ஹாவ் திஸ் இஸ் அ நியூ சாரீ, ஒரு ரெட்டு. ஸோ இது கூட நல்லா தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி ஐ திங்க் திஸ் சாரீ ஆல்சோ மஸ்ட் பி குட். ஸோ இந்த சாரீ கூட பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி திஸ் ஆரஞ்ச் எல்லோ இந்த சாரீ அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். ஸோ ஐ ஹாவ் சூசன் திஸ் சாரீ. ஸோ இந்த சாரீ இந்த சூஸ் பண்ண ஆரஞ்ச் சாரீக்கு ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கையோட இந்த சாரீ பேக்கை எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த சாரீக்கு தான் ப்ளீட்டிங் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் இங்கே இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா ஸ்ட்ரைட்னர். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு தான் ப்ளீட்டிங் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய ஸ்ட்ரைட்னர், அப்புறம் ஹேர் அக்சசரிஸ், இந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் இருக்கும். இதை வந்து இப்போ ஸ்ட்ரைட்னரை வந்து இன்றைக்கி இந்த சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமானது பின்ஸு. ஸோ வந்து பின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதிகமாக மிஸ் ஆகிடும் நம்மளுக்கு பின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஆல்ரெடி அந்த ஆர்கனைசிங் இந்த வார்ட்ரோப் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ பின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சாரியை வந்து ஸோ இந்த வார்ட்ரோபோட டோரில் வந்து மாட்டி விட போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அயனிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ப்ளீட்ஸ் வைப்போல, ஸோ ஷோல்டர் ப்ளீட்ஸு. ஸோ அந்த முந்தானை வந்து ஃபஸ்ட்டு இங்கே அளவு பார்த்து செட் பண்ணிட்டு அதை அப்படியே நான் வந்து அயனிங் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் பிகின் வித் ப்ளீட்டிங். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த சாரீ, அதாவது அந்த முந்தானையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த எண்டு
அந்த எண்டில் வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வரும்ல ப்ளீட்ஸு, ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். வந்து மடிப்பு வச்சிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த பட்டை தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு வச்சுக்கலாம். 2 3 1 2 3 4 5 கரெக்டாக 5 வச்சுருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ இந்த கார்னர் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இட் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ இந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் தப்பாக வச்சிங்கன்னா அந்த என்டையர் ப்ளீட்ஸும் தப்பாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து தொங்க விட போகிறேன். ஸோ யூ கேன் யூஸ் எனி ஆஃப் யுவர் வார்ட்ரோப் டோர் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ டைட்டாக இருக்கணும். இங்கே லாக் கூட பண்ணிடுங்க. ஸோ தட் இட் வில் நாட் ஃபால் டவுன். ஃபஸ்ட்டு வந்து கையாலே நீவி விட்டுக்கோங்க. வந்து நம்ம வந்து அயனிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். இது ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் நாட் ப்ளக்கிங் இன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தென் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அயனிங் இட். ஸோ நம்ம ஹேர் எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ அப்படியே வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக அயன் ஆகுது. ஸோ மேக் ஷுர் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் இருந்தால் அப்புறம் சில்க் சாரி பேர்ன் ஆகிடும். ஸோ ஐ எம் டூயிங் இட் ஃபார் த ரெஸ்ட். எல்லா ப்ளீட்ஸும் பண்ணுறேன், நாட் ஜஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் ஒன். ஸோ எல்லா ப்ளீட்ஸும் பண்ணி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ப்ளீட்டிங், இங்கே கீழே ப்ளீட்டிங் வருதுல்ல, அது பண்ணணும். ஸோ எப்படி வேஸ்ட் ப்ளீட்டிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வேஸ்ட் ப்ளீட்டிங்காக சாரீ வந்து பெட்டில் போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வெயிஸ்ட் வரைக்கும், அதாவது செஸ்ட்டில் வரும்ல நம்மளுக்கு, அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு அது தின்னாக இருக்குது, அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெடபிளாக இருக்கும். ஸோ அதே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃப்ரம் ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும். ஸோ பண்ணிவிட்டு அதையும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதர் சைடு வந்து ஒரே ஒரு சுற்று வந்து வச்சு பாருங்கள். உங்கள் இடுப்புக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தேவை. அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெயிஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ வெயிஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 9 இல்லை 10 வரும் எனக்கு. ஸோ உங்களுக்கு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெயிஸ்ட் ப்ளீட் வச்சு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீ வந்து அழகாக தெரியும். ஸோ அதையுமே வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு நல்லா அயன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம ப்ளீட்டிங் பண்ணி வைக்கும் போது, ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மடிப்பு கலையாது. ஸோ இப்போ வந்து அந்த ரெஸ்ட், அந்த அதர் எண்டு இருக்கும்ல, அதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிறேன். இப்போ வந்து சாரியை திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து உங்கள் சைடு இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் த இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ வெயிஸ்ட் ப்ளீட்டும் அந்த ஒரு சுற்று உள்ள இடமும் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸை வந்து அது மேலே எடுத்து போட்டுட்டு, ஸோ பின்னாடி நம்மளுக்கு முந்தான தொங்கும்ல, ஸோ அதை வந்து நல்லா மடித்து இந்த வெயிஸ்ட் ப்ளீட்ஸ்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், அழகாக நம்ம ப்ளீட்டிங் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு நான் சாரீ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் கட்டி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இப்போ கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறேன். கிட்ஸு வந்து பாவாடை சட்டை போட போகிறாங்க. இந்த பெரிய ஆர்கனைசர் வந்து நீங்கள் என்னோடய ஆர்கனைசிங் கிட்ஸ் ட்ரெஸ் ஆர்கனைசிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டாட்டர்ஸ் உள்ள அம்மாக்கெலாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அவங்களோட ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுன்ட்டு. ஸோ அதுக்கும் நான் சிம்பிள் மெத்தட் வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு கம்ஃபர்டர் பேக்கில் வந்துட்டு குட்டீஸோட பட்டுப்பாவோட சட்டை எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேக்கில் வந்து பட்டுப்பாவோட சட்டை தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் நியூவாக ஸ்டிச் பண்ண பாவாடை சட்டை தான் கிட்ஸ்க்கு போட்டு விட போகிறேன். இட்ஸ் அ ட்வின்னிங் பாவாடை சட்டை. ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் வந்து பட்டுப்பாவோட சட்டையில் ஃபேமஸாக வருதில்ல, அந்த கீழே வெயிஸ்ட்டில் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கை கூட வந்துட்டு நிறையா பஃப் இருக்கும். ஸோ அந்த மாடல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் கேம் அவுட் ரியலி ரியலி வெல். ஸோ கிட்ஸோட பட்டு பாவாடை சட்டையை நான் காட்டுறேன். ஸோ 2 பேரோட பாவாடை சட்டையை நான் எடுத்து வச்சிட்டேன். இட் லுக் ஸோ க்யூட். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see them tomorrow. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு நெயில் பெயிண்ட்ஸ்லாம் போட்டு விட்டேன். காட்டுங்க அதுமா. சூப்பர். I know you too
what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண நெயில் பெயிண்டோட பிராண்ட் வந்து ஸ்ட்ரீட் வியர். அதில் வந்து நம்பர் 15 aqua blue. This is one of our favorite colors. So the next day started. So before the function, என்னோட பாப்பா வந்து she made a snack. என்ன பண்ணா அப்படின்னா சீஸ் பர்கர் பண்ணா, சீஸ் மினி பர்கர் பண்ணா. ஸோ நான் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் எனி ஸ்நாக்ஸ் ஃபார் த கிட்ஸ். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஷி மேட் திஸ் சிம்பிள் மினி சீஸ் பர்கர். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தா. மினி பர்கர்ஸ் எடுத்துக்கிட்டா, அதில் வந்துட்டு கொஞ்சம் மைனேஸ் வச்சுட்டு லெட்யூஸ் வச்சுட்டு கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி அதை வச்சுருக்கா. தென் டூத்பிக் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டா. மைக்ரோவேவ் அவனில் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் வந்து சூடு பண்ணி அந்த சீஸை வந்து மெல்ட் பண்ணி கொடுத்தா. சூப்பராக இருந்தது, சூப்பர்பு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ வி ஹாவ் ஃபினிஷ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் அண்ட் நானுமே என்னோடய ஒர்க்கை வந்து வைண்ட் அப் பண்ணுற நேரம் ஆயிடுச்சு. இப்போ கிட்ஸை ரெடி பண்ணும் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஐம் டேக்கிங் மை யோகா நோட்ஸ் ஆல்சோ. ஏன்னா கண்டிப்பாக 1.5 hours ஆகும் என் வீட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு. ஸோ ஐம் டேக்கிங் மை யோகா நோட்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம், அந்த ஜுவல்லரி, ரப்பர் பேண்ட் எல்லா ஐட்டமும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நான். ஸோ திஸ் க்யூட் கோம், ஹார்ட் கோம், ஸோ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தோம் கிட்ஸ்க்கு. ஸோ இப்போ கிட்ஸை வந்து கடகடன் ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ கிட் நம்பர் 2 வந்து ரெடி பண்ணி கிளப்பி விட்டுட்டேன். இப்போ கிட் நம்பர் 1க்கு வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ குட்டி பாப்பா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணா அண்ட் அழகாக ரெடி பண்ணியாச்சு அவளை. ஐ ஷோ யூ த க்ளோசர் வியூ ஆஃப் ஹர். ஸோ ஐ ஹவ் யூஸ்டு மாய்ஸ்சரைசர் பிஃபோர் த மேக்கப் ஸோ தட் கிட்ஸோட ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு கம்மியாக தான் மேக்கப் போட்டிருந்தேன். அண்ட் இப்போ ஹேர் டூ பண்ணிடலாம். ஸோ பெரிய பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம் ரீசெண்டாக. ஸோ ஷீ வாஸ் லிட்ரலி வர்ரீட். ஏன்னா ட்ரெடிஷ்னல் வேர்க்கு நிறைய ஹேர் இருந்தால் அழகாக இருக்கும். பட் ஸ்டில் ஐ டிட் சம்திங் டு மேனேஜ். ஸோ அழகாக ஃப்ரண்ட் பஃப் வச்சுட்டேன். அண்ட் ஐ ஹவ் ஆடட் அ க்யூட் தனிஷ்க் ஜுவல்லரி. ஸோ ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி போட்டு விட்டேன். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆசம். ஷி லுக் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ குட்டி பாப்பாவுக்கு வந்து தலை சீவணும் அண்ட் விடவே மாட்டேன்ட்டா. ஸோ சம்ஹவ் ஐ மேனேஜ்டு டு டூ. அண்ட் ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் 2 குடுமி, 2 குடுமி கேட்குறா. ஸோ இந்த முடிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்ஹவ் ஐ மேனேஜ்டு டு புட் 2 குடுமி. ஸோ பாருங்கள் 2 பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ செக்யூர் பண்ணுறதுக்கு. அண்ட் தட் இஸ் மேட்சிங் ஹர் அவுட்ஃபிட் வெரி வெல். அண்ட் அவளுக்கு ஒரு க்யூட் நெக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஷி லுக் ஸோ அடோரபிள். ஸோ 2 பேரை கிளப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ கிட்ஸ் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள கிளப்பி ரெடியாக உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளை கிளம்ப விடுவாங்க. அண்ட் ஐ லிட்ரலி டுக் ஜஸ்ட் 10 minutes ஆஃப் டைம். ஸோ இந்த இயர் பீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒன் ஆஃப் மை வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஃப்ரம் நாராயணா பேர்ல்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் தட் இயரிங். ஸோ அந்த இயரிங் நான் வாங்கிட்டேன். நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஐ ஹவ் காட் இட். அண்ட் ஐ லிட்ரலி டுக் ஜஸ்ட் 10 minutes டு கெட் ரெடி. ஸோ இதனால தான் நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு டைமே கிடைக்காது. ஸோ கிட்ஸை கிளப்ப மட்டும்தான் டைம் இருக்கும். ஸோ ஐ டென்ட் டேக் மச் டைம் இன் கெட்டிங் ரெடி. அண்ட் வி டிட் அ ஃபோட்டோ ஷூட். ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா எப்போயாவது தான் நம்ம அழகாக ரெடி ஆகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து 2-3 ஸ்னாப்ஸாவது எடுக்கணும்னு நினைப்பேன் எப்போயுமே. ஸோ வி டுக் சம் ஸ்னாப்ஸ் அண்ட் அவ்வளோதான். கிட்ஸை வந்து காரில் ஏற்ற வேண்டியதான். ஸோ எனக்கு என்னோடய வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்க பிளேஸ்க்கு போக 1 hour and 30 minutes ஆகும்.
ஸோ கிட்ஸ் வந்து இதே மாதிரி போவாங்களான்னு எனக்கு பெரிய டவுட்டு தான், பட் ஸ்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக மேக்கப் கலைஞ்சிரும். அண்ட் ஐ எம் ஆல்சோ ரெடி. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒர்க்கிங் டேயில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் நம்மளால் லீவே எடுக்க முடியாட்டி இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ சம்ஹவ் ஐ மேனேஜ்ட். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் காட்டலைன்னா ஷூட் பண்ண டைம் இல்லை. ஐ காட் சம் ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் கிரேப்ஸ் அண்ட் சம் பாப்கார்ன்ஸ். ஸோ நம்ம அழகாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ வி ஆர் பேக் ஃப்ரம் த ஃபங்க்ஷன். அண்ட் நைட்டு வந்து கிட்ஸு தூங்குறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா மேக்கப் போட்டிருக்கோல, மேக்கப் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஸோ ஐம் யூஸிங் கோகனட் ஆயில் அண்ட் காட்டன் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஐ ஹவ் ரிமூவ் த மேக்கப். இல்லாட்டி கிட்ஸோட ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். ஸோ ஐ ஹவ் ரிமூவ் த மேக்கப் கம்ப்ளீட்லி. ஸோ லுக் அட் த காட்டன், எவ்வளோ மேக்கப் இருக்குது பாருங்கள் இதில். ஸோ அவ்வளோதான், கிட்ஸை தூங்க வைக்கணும். இதோட நம்ம வீடியோ முடியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ்டு டு கெட் ரெடி ஃபார் அ ஃபங்க்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிவ் இட் அ லைக். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா do subscribe to the channel and hit on the bell icon which is next to the subscribe button to get more updates in the channel. Thank you. Bye bye guys.